வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கரையும் திமுக கனிமொழியை களம் இறக்கிய பிறகும் கட்சியை காப்பாற்ற முடியல. இரண்டாவது செய்தியாக, சவால் விட்டு பதவியை இழக்கும் தங்கம் தென்னரசு அவர்கள். மூன்றாவது, விஜய் செய்யும் பச்சஸ் போட்டுடைத்த உதயநிதி ஸ்டாலின். இந்த மூன்று விஷயங்களும் விரிவாக பார்க்கலாம். மூன்றுமே செம சுவாரஸ்யம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல திமுக கட்சி கரைகிறதா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம், கரைந்து இருக்கிறது. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் போங்க. அங்கே போய் நீ திமுக தொண்டரா அல்லது தவேகா தொண்டரான்னு கேள, அங்கே நான் தவேகா தொண்டர் என்று தான் சொல்லுவாங்க. திமுக தொண்டர் என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு கேட்டவனாச்சு, இவன் திமுக நிர்வாகியாச்சு, இவன் திமுக காரனாக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஊரில் சுற்றிக்கிட்டு திரிவீங்க. ஆனால் திமுக கீழ்மட்டத்தில் மொத்தமாக கரைந்து போய்விட்டது. காங்கிரஸில் நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, ஒற்றுமையாகவும் இருப்பாங்க, சண்டை போட்டு கொண்டும் இருப்பாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் காங்கிரஸில் தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரியான ஒரு நிலை தான் திமுகவுக்கு வந்திருக்கிறது. தலைவர்கள் திமுகவில் ஒற்றுமையாக இருக்காங்க, பல கூட்டங்களில் கலந்து கொள்ளுகின்றார்கள், திமுக வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அறிவாலயத்திலிருந்து அழு குரல்கள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருக்கும் அன்றி ஆறுதல் குரல்கள் எப்போதும் வராது. ஒரு பக்கம் RS பாரதி அவர்கள் வந்தார்னா இந்த தவேக அரசாங்கமானது 3 மாதம் நீடிக்காது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய போகிறாங்க அப்படின்னு கதறுவார். இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன், அடா இந்த ஆட்சி பற்றி அத்தனையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா, ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லதே செய்யலை, மக்களும் நல்லா இல்லை, மக்கள் புரட்சியில் ஈடுபட போகிறாங்க, 3 மாதத்தில் ஆட்சி போயிட போகுது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வருவார். இன்னைக்கு கூட ஆற்காட்டார் குடும்ப கல்யாண விழாவில் சீவாரு கல்யாண மண்டபத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பிற கட்சியினுடைய MLA-க்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கின்றாரே கண்டி மக்களுக்கு எதுவும் செய்யவே இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் வந்து அதே கல்யாண விழாவில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் கோட்டு ஷூட்டு போட்டார், ஒரு நாள் கோட்டு ஷூட்டு இல்லாமல் வந்தார், ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வந்தார், ஒரு நாள் கேரளில் கொண்டு வந்த சாப்பாட்டை வந்து அவர் அலுவலகத்திலேயே சாப்பிட்டாரு, கரெக்டாக 9:30 மணிக்கு வராரு, 4:30 மணிக்கு போகிறாரு. இதுதான் செய்தியாக்கப்படுதே கன்றி. ஆனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. ரெண்டாவது, மின்வெட்டு பிரச்சனை பயங்கரமாக தலை தூக்கி இருக்குது. மக்கள் அவதி உறுகின்றார்கள். மக்களுக்கு தேவையானவற்றை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் முதலமைச்சர் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கின்ற போது அவருக்கு என்னெல்லாம் பேசுனா ரொம்ப குழுகுலுன்னு இருக்குமோ அதை மட்டுமே கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்படியெல்லாம் மக்கள் அவதிப்படுகின்ற விஷயத்தை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த பிரச்சனைக்கான தீர்வை காணாமல் அவங்க ஆட்கள் மூடி மறைத்தார்கள் என்றால் இந்த ஆட்சி 3 மாதம் கூட இருக்காது. ஸோ மொத்தத்தில் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதன் மூலமாக திமுகவுக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னு வச்சுங்களேன், பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் செய்தியாளரை சந்தித்தாலும் சரி, இந்த ஆட்சி 3 மாதத்திலே கழுவ போகுது, 4 மாதத்திலே கழுவ போகுது, நாங்கள் ஏன் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம்? அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுவதற்கு 6 மாதம் எடுத்துங்க. ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நீங்கள் கவனம் செலுத்தணுமா இல்லையா? அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண முடியுமா என்ன? அதோடு போச்சுன்னா மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க, மின்வெட்டு பிரச்சனை தீர்த்துட்டீங்களா? மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்த ஆட்சி நிலைக்காது. யார் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். வெற்றி பெற்ற பிறகு நேராக பெரியாருடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கே வீரமணி அவர்களை சந்தித்து ஆசி பெற்று வந்தார். அந்த ஆசி பெற்ற அந்த ஈரம் கூட காயல, அதுக்குள்ள வீரமணி அவர்கள் திமுக விசுவாசத்தை காட்டுறாரு. இந்த ஆட்சி நீடிக்காதுப்பா, சட்ட ஒழுங்கு சரியில்லைப்பா, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சி இன்னைக்கு கவுந்துரும், நாளைக்கு கவுந்துரும் அப்படின்னு கனவு உலகத்திலேயே மிதக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை ஆட்சி போயிடுச்சு, கீழே தொண்டர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தவேகா இழுத்து விட்டதே, நம்ம கட்சி கரைந்து போய் விட்டதே என்று கண்ணீர் வடிக்கின்றார்களோ என தெரியல. ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள இவங்களுக்கு துணிவு இல்லாம, அப்பா ஆட்சி களைய போகுதுப்பா, அப்பா ஆட்சி களைய போகுதுப்பா அப்படின்னு 24 மணி நேரம் பெணாத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த புலம்பல் ஏன்னு பார்க்கும்போது ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது திமுகவுடைய பிரதான வாக்கு வங்கியே வந்து சிறுபான்மையர் தான். ஆனால் அந்த வாக்கு வங்கி விஜய்க்கு 70% போயிடுச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும்.
அதே மாதிரி திமுகவுடைய பிரதான வாக்கு வங்கி பட்டியல் இனத்தவர் தான். அது 90% போயிடுச்சு. ஒரு 10% இருக்குது, அது திருமாவளவன் கிட்ட இருக்குது. அந்த 10% இப்போ தவேகாக்கு தான் போகும். ஏன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தவேகா கூட்டணியில் இருக்கின்றார். ஸோ ஆக மொத்தத்தில் கட்சியானது கீழ்மட்டத்தில் மொத்தமாக கரைந்து போய்விட்டது. திமுகவிலிருந்து நிறைய பேரும் தவேகாவுக்கு போறாங்க. ஒன்றிய செயலாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் போயிட்டாங்க. மொத்தமே 1000 ஒன்றிய செயலாளர்கள் தான் திமுக. அதுல 200க்கும் மேற்பட்டவர்கள் போயிட்டாங்கன்னா அந்த கட்சி எந்த அளவுக்கு கரைந்திருக்கும் பாருங்க. ஸோ வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சியாக திமுக மாறி கிடக்கிறது. இது இன்னொரு காங்கிரஸாக தலைவர்கள் மட்டும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. இது நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா திமுக தலைமைக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ஆட்சி மீது என்னென்னலாம் பழி போட முடியுமோ, இந்த ஆட்சி மீது என்னென்னலாம் அவதூறு பண்ண முடியுமோ அத்தனையும் திமுக வச்சு செய்யுதுங்க. ஸோ தவேகா ஆட்சியானது சிறப்பாக செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், திமுக ஆட்சியை மேலுன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த தவேகா ஆட்சி இருக்குது. எந்த தருணத்திலும் சரி தன்னுடைய தவறை இவங்க உணர்ந்து கொள்ளுவதே கிடையாது. தவறை சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. மூன்றாவது, இது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினா அந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இதற்கிடையில நேத்து வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கை பற்றி இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் கருத்து தெரிவித்தார். தங்கம் தென்னரசு அவர்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை என்று எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? நிதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக மீது குறை சொல்லுகின்றார். நாங்க ஏதோ அதிகமான கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தவேகா அரசாங்கமானது கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யட்டும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாங்க வாங்கியிருக்கின்ற கடன் அளவு போன்றே அவங்களும் ஒரே ஈக்குவலா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன், இந்த பொறுப்பு விட்டே போயிடுறேன் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றார். அதை எப்படி விரிவா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு 5,4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்ப தவேகா ஆட்சியானது 5 வருஷம் முடிச்சிருக்கின்ற தருணத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கியிருப்பாங்களாம். அப்போ இப்போ 10 லட்சம் கோடி இருந்ததுன்னா அடுத்த 10 லட்சம் கோடி இந்த தவேகா ஆட்சியில வாங்கப்பட்டிருக்கும் கடன். ஏன்னா 6 லட்சம் கோடிக்கு மேலான வாக்குறுதி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 10 லட்சம் கோடி கடன் வாங்கித்தான் ஆகணும். அதனால இந்த 10 லட்சம் கோடியில ஒரே 1 லட்சம் கோடி குறைஞ்சா கூட என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன், ரெண்டாவது நான் அந்த பொறுப்பு விட்டு போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. ரெண்டாவது, திமுக வாங்கின கடத்தை விட குறைவான கடன் வாங்கினாங்கன்னா நான் அரசியலே இல்லை அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாரு நம்ம தங்கம் தென்னரசு. ஒருவேளை தவேகா வெற்றி பெற்றது ஒரு மிராக்கலா பார்க்கணும்ல, அந்த மாதிரி கடன் அளவை குறைச்சிட்டாங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் திமுக இருக்க மாட்டாரு, அரசியல் விட்டே போயிடுவாரு. எதுக்கு தேவையில்லாம 5 வருஷ காலம் இருக்குது, 5 வருஷத்துல என்ன வேண்டுமானாலும் மாறலாம். அப்படி இருக்கும்போது கடனை குறைவா வாங்கிடு, நான் அரசியல் விட்டே போறேன் அப்படின்னு சவால் விடுவது மூத்த அரசியல் தலைவருக்கு சரியா இருக்குமா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் திமுக எவ்வளவு கடன் வாங்கியிருக்கதோ அந்த கடன் அளவை விட இவங்க 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் திமுக வாங்கின கடன் அளவை விட குறைவான கடனை வாங்கட்டும், நான் அரசியல் விட்டே போறேன். இப்ப 2026 2027 ஆண்டுக்கான கடன் வாங்க போறாங்க தவேகா அரசாங்கம். அப்ப திமுக 2025 2026க்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த கடனை விட தவேகா அரசாங்கமானது குறைவான கடனை வாங்கட்டும், நான் அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சவால் விட்டுருக்காரு. இந்த சவால்ல என்னத்துக்கு தேவையில்லாது நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த நிதி பற்றாக்குறையை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா மத்திய அரசாங்கமானது நமக்கு கிட்டத்தட்ட 41,411 கோடி அளவுக்கு 41,411 கோடி அளவுக்கு நமக்கு பணம் தந்திருக்கணும். ஆனா தரல. அதெல்லாம் சேர்த்து பாருங்க, நாம 78,000 கோடி நிதி பற்றாக்குறை வச்சிருந்தது சரியான கணக்கு வருதா இல்லையான்னு பாருங்க. மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு நமக்கு இல்லை. அதனால நம்ம கூடுதலாக 41,000 கோடி கடன் வாங்க வேண்டியதா இருந்தது. அதனால தான் கிட்டத்தட்ட 78,000 கோடி பற்றாக்குறையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தவேகா அரசுக்கு மத்திய அரசாங்கமானது உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் தவேகா அரசாங்கமானது என்ன பண்ணும்? சூப்பரா திமுக வாங்கின கடனை விட குறைவான கடன் வாங்குவாங்க. அதனால தங்கம் தென்னரசு அவர்கள் அரசியல் விட்டே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே. அதனால ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டத்துல மொத்தமாக கரைந்து போயிருக்குது. நீங்க ஒண்ணு அறிவாலயத்துல போய் பாருங்க, அப்படி இல்லைன்னா செய்தியாளரை சந்திக்கக்கூடிய திமுக காரனுடைய முகத்தை பாருங்க, யார் முகத்திலும் ஒரு துளி கூட சிரிப்பு இருக்காது. ஒட்டுமொத்த பேரும் பாத்தீங்கன்னா கவலை தோய்ந்தவர்களா தான் இருப்பாங்க. என்னையா அப்படி குடிமூழ்கு போச்சு,
ஒரு 5 வருஷம் பதவியில் இல்லாட்டாந்தா என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல தோன்றும். திமுக பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு காலம் பதவியில் இல்லாமல் இருந்திருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு அதிமுக கார மாதிரி பதவி இல்லை என்ற ஒண்ணு வேற ஒரு வேஸ்ட் கட்டிட்டு போய் இன்னொரு கட்சியில சேர்ந்துடுறான் பார். அவனை மாதிரி திமுக காரன் கிடையாது. அவன் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் கூட பதவி இல்லாமல் இருந்திருக்கிறான். ஆனா எவன் முகத்திலையும் வந்து கடந்த காலங்களில் இந்த மாதிரி கவலை தோய்ந்து இருந்திருக்காரு. எங்க போனாலும் திமுக காரங்க நிர்வாகி முகத்துல கவலை தான் தோய்ந்திருக்கும். அதுக்கு காரணம் கீழ்மட்டத்துல தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக தவையக்காக ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. குறிப்பா திமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற சென்னை மண்டலத்துல அவங்களுக்கு ஓட்டே இல்லாம ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. நீங்க இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட அதிமுக 2ஆம் இடம் வரும். எங்க சென்னை போன்ற இடங்கள்ல தவேக்கா முதலாவது இடம் வரும். அந்த மாதிரி கட்சியானது கலைந்து போயிருக்குது. இந்த கட்சியை எப்படியாவது தூக்கி நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு எப்போதுமே கை கொடுக்கின்றது இந்த கூட்டணி கட்சிகள் தான். ஆனா இன்னைக்கு வைகோ கூட போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து இருக்கின்றார். இப்போ கடைசி வரைக்கும் உங்களுடன் நான் இருப்பேன், கலைஞர்கிட்ட உறுதியளித்து விட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசின நம்ம வைகோ அவர்கள் முதலமைச்சரை நேரடியாக போய் சந்தித்து இருக்கின்றார். இந்த ஆபரேஷன் ஆது அர்ஜுனான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆபரேஷன் ஆது அர்ஜுனா திமுகவிலும் கை வைக்க ஆரம்பித்து விட்டாருங்க. ஆமா, கூட்டணி கட்சிகளை திமுக கூட ஒருத்தன் கூட விட்டு வைக்கக்கூடாது, எல்லாமே தவேக்காக வரணும் அப்படின்னு நினைச்சு வைகோவை நேரடியா வீட்டில் போய் சந்தித்து, எதுக்கு திமுக கிட்ட தொங்கிட்டு இருக்கிறீங்க, 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண சொல்லு, இடைத்தேர்தலை சந்திக்க சொல்லு, கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அவங்க 2 பேரும் எங்க அமைச்சரவையில் பங்கெடுக்க சொல்லுங்க. இனிமே வந்து எப்பங்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வரப்போகுது, அதனால 2 பேரை ராஜினாமா பண்ணிட்டு தவேக்கா சின்னத்தில் நிற்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தனி சின்னத்தை வாங்க, கண்டிப்பாக விஜயனுடைய ஆதரவு காரணமாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆது அர்ஜுனா. அதை நம்பி தான் போய் இன்னைக்கு முதலமைச்சரை வைகோ அவர்கள் சந்தித்திருக்கின்றார். இப்போ திமுக கூட்டணி என்று நாம சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒண்ணுதான் கட்சியா இருக்குது. யாருன்னு பார்க்கும்போது தேமுதிக, அதுக்கு 0.4% மட்டும்தான் வாக்கு வங்கி. எந்த தேர்தலும் கிடைக்குன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தான் சொல்றேன். அதனால 1% வாக்கு கூட கிடையாது. அது ஒரு கூட்டணியாகவே எடுத்துக்கொள்ள முடியாது. 10 தொகுதி கொடுத்து 1 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு செலவிட்ட தொகை 300 கோடிக்கு மேலாக. ஸோ தேமுதிக இருப்பது தேவையில்லாத ஒரு சுமைதானே அன்றி திமுகவுக்கு அது ஒரு வரவே இல்லை. கொங்கு ஈஸ்வரன் இருக்கின்றார். கொங்கு ஈஸ்வரனை தூக்கி வச்சு கொண்டாடணும்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு கொஞ்சம் பட்டியலினத்தை ஒரு ஓட்டு வரும்னு வச்சுங்களேன், அது கூட வராமல் போயிடும். அதனால திமுக கிட்ட இப்போ சாதிய சங்கங்கள் இருக்கலாம், தேமுதிக இருக்கலாம், மற்றபடி வைகோ கூட கிளம்பி போயிட்டார். ஸோ பிரதானமாக திமுகவுக்கு தூண் போல இருந்தவங்க அத்தனை பேருமே கிளம்பி போயிட்டாங்க. 1 தொண்டர்கள் போயிட்டாங்க, 2வது கூட்டணி கட்சிகளும் போயிட்டாங்க. இப்ப திமுகவில் இருப்பது தலைவர்கள் மட்டும்தான். இன்னொரு காங்கிரஸாக தமிழகத்துல வலம் வந்து கொண்டு இருக்கிறது திமுக. இது திமுக தலைமைக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இன்னைக்கு கனிமொழியை சென்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் இறக்குனாங்க, பெண்கள் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி தான் இப்போவும் கனிமொழி அவர்களுக்கு பல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கலைஞர் பிறந்தநாள் விழாவில் கனிமொழி இல்லாமல் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம், ஏன்னா தவேக அரசாங்கத்துக்கு பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது, குழந்தைகள் ஆதரவும் பெண்கள் ஆதரவும் அதிகமாக இருந்ததுனால தான் வெற்றி பெற்றார்கள். அதனால அடுத்து வருகின்ற இடைத்தேர்தல் வரைக்கும் கனிமொழி அவர்களை தான் முன்னிறுத்த வேண்டும், நாம இழந்த வாக்குகளை கனிமொழி அவர்களால் தான் மீட்டெடுக்க முடியும். அதனால தான் மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தை போட்டாரு ஸ்டாலின். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரை கனிமொழி அவர்களும் கூட்டி காட்டினாங்க. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இடத்துல எவ்வளோ செல்வாக்கு பெற்றிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறதுக்காக பெண்களை கூட்டு வந்தாங்க. ஆனா அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சும்மா வரலைங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து 250 ரூபாய் அளவுக்கு வாட்சி கொடுத்தாங்க, அதனால வந்தாங்க. ஸோ கனிமொழியை களத்துல இறக்கி பெண்கள் வாக்க திமுக திருப்பலான்றதுக்காக சமீப காலமாக பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கனிமொழி அவர்களை போர்ட்ரேட் பண்ணாங்க திமுக சார்புடைய ஊடகங்கள்ல. ஆனா கனிமொழி அவர்களால் கூட இந்த திமுகவை காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிலைதான் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த தற்கொலைகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மின்வெட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு பாலியல் வன்புணர்வுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு விவசாயிகள் பாதிப்படைந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போறாங்க. திமுக ஆட்சியிலே இருந்தது அப்படின்னா நீ ஆட்சி விட்டு போ, திமுகவே ஆளட்டும், என்ன சொல்றது, நீ தான் மாற்றம் என்று வந்திய, அதனால மாற்றம் என்றால் திமுக ஆட்சியில் அது இருந்தது, எங்க ஆட்சியிலும் இருக்குதுன்னா மாற்றம் இல்லை இல்லையா அப்படின்னு என்னென்னவோ கொக்கி போட்டு தற்கொலைகளை மனம் திருந்த வைக்கலான்னு பார்த்தா கிடையாது. விஜய் மீது இருக்கக்கூடிய மோகம் என்பது தற்கொலைகளை தற்கொலை தூண்டுவதற்காக தான் போயிருக்குது. அதனால இது வரைக்கும் திருந்துற மாதிரி தெரியல.
திமுகவுக்கு பல அமைப்புகள் வந்து அறிக்கையை கொடுத்ததுனால கீழ்மட்டத்துல தொண்டர்களை எப்படி இணைப்பது என்ற யோசனையில தான் திமுக இருக்கிறது. குறிப்பா கூட்டணி கட்சிகளை விட்டு 24 மணி நேரம் திமுகவுக்கு சிறுபான்மையர் வாக்கு இருக்குது, எங்குமே போல அப்படின்னு பேச வைக்கிறாங்க. மொத்தத்துல திமுகவிலும் தலைவர்கள் தான், சிறுபான்மையர் கட்சியிலும் தலைவர்கள் தான் இருக்காங்க. அந்த தலைவர்கள் வேண்டுமானால் ஒன்னோடு ஒன்று சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு மகத்தான ஆதரவு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கீழ்மட்டத்துல மொத்தமா காலி அப்படின்ற புள்ளி விவரத்தை சொல்றாங்க. ஸோ கனிமொழி வரைக்கும் பார்த்தாச்சு, பல ஜென்சி கிட்ஸ்களுடைய ஆலோசனை கூட்டமும் போட்டாச்சு, பெரியார் பற்றியும் பேசியாச்சு. ஆனா எதுக்குமே வேலைக்காகல. சரி, தொண்டர்களை எப்படி திமுகவுக்கு அதிகரிப்பது, வர வைப்பது என்று தெரியாம திக்குமுக்கு ஆடிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்க ஒன்னும் ஐடியா கொடுங்களேன். நன்றி நண்பர்களே.